வணக்கம். எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பொங்கல் பரிசு அறிவிப்பு வந்தாச்சுங்க. தமிழக அரசு அறிவிச்சிருக்கிற இந்த ஜாக்பாட் பரிசை பத்தி தான் நாம இப்போ முழுசா பார்க்க போறோம். வாங்க, இதுல என்னென்ன இருக்குன்னு விவரமா பார்க்கலாம். இதோ ஸ்கிரீன்ல பாருங்க. 5000 ரூபாய். ஆமாங்க, இந்த தடவை பொங்கல் பரிசா நம்ம மக்களுக்கு கிடைக்க போறது சரியா 5000 ரூபாய் ரொக்கப்பணம். நீங்க கேட்டது கரெக்ட் தான். இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழ்நாட்டுக்கு இது ஒரு செம ஹாப்பி நியூஸ். வரப்போற 2026 தைப்பொங்கல்ல மக்கள் நல்லா கொண்டாடணும்னு சொல்லி ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு 5000 ரூபாய் பணம் கொடுக்க போறதா அரசு அறிவிச்சிருக்கு. உண்மையிலே இது பலரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பெரிய விஷயம். சரி, இந்த 5000 ரூபாய் அறிவிப்பு ஏன் இவ்ளோ ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது? இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்தாதான் இது புரியும். வாங்க பார்க்கலாம். பாருங்க, 2025ல வெறும் பரிசு பொருள் மட்டும்தான் கொடுத்தாங்க. பணம் எதுவுமே இல்ல. அதனால மக்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. இந்த வருஷமும் முதல்ல பரிசு தொகுப்புதான்னு சொன்னதும், அடடா, இந்த முறையும் காசு இல்லையான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் ஒரு சின்ன குழப்பமும் இருந்துச்சு. ஆரம்பத்துல அரசு என்ன திட்டம் போட்டிருந்தாங்கன்னா, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை, அப்புறம் ஒரு முழு கரும்பு. இதுதாங்க பிளான். இதுக்காக கிட்டத்தட்ட 2.28 கோடி குடும்பங்களுக்கு கொடுக்க 248 கோடி ஒதுக்கியிருந்தாங்க. ஆனா இதுல பணத்தை பத்தி எந்த பேச்சும் முதல்ல இல்ல. ஆனா மக்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா 2026ல சட்டமன்ற தேர்தல் வருது இல்லையா? அதனால அரசாங்கம் கண்டிப்பா ஒரு 3000 இல்ல 5000 கொடுப்பாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுற மாதிரி தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கு. ஓகே, இப்போ எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த 5000 ரூபாய நாம எப்படி வாங்குறது? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். பணம் வாங்குறது ரொம்ப சிம்பிள்ங்க. முதல்ல ரேஷன் கடையில வேலை செய்யறவங்களே உங்க வீட்டுக்கு வந்து டோக்கன் கொடுத்துருவாங்க. இந்த டோக்கன் கொடுக்கற வேலை ஒரு 2-3 நாள்ல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த டோக்கன்ல ஒரு தேதி இருக்கும் பாருங்க. அந்த தேதியில, அதாவது மாசம் 8ஆம் தேதியிலிருந்து உங்க ரேஷன் கடைக்கு போய் பணத்தை வாங்கிக்கலாம். அவ்வளவுதான். அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாம். யாருக்கெல்லாம் இந்த பணம் கிடைக்காது? ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப நான் சொல்ல போறது இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. நமக்கு கிடைச்ச தகவல்களை வச்சுதான் சொல்றோம். மறுபடியும் சொல்றேன், நாம இப்ப பார்க்க போற லிஸ்ட் கன்ஃபார்ம் ஆனது இல்ல. ஒரு அரசாணை வந்தாதான் முழு விவரமும் நமக்கு தெரியும். சோ இத மனசுல வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வர தகவல் படி யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்றாங்கன்னா, மத்திய மாநில அரசு ஊழியர்கள், இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க, அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கடந்த ஒரு 8-9 மாசமா ரேஷன் கடையில எந்த பொருளும் வாங்காம இருந்தா அவங்களுக்கும் கிடைக்காதுன்னு ஒரு பேச்சு இருக்கு. அதனால ஃபைனல் முடிவு என்னன்னு தெரியணும்னா நம்ம அரசாங்கம் வெளியிடுற அந்த அதிகாரப்பூர்வ அரசாணைக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் பொறுமையா இருப்போம். சரி, இப்ப நாம முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நமக்கு என்னென்ன விஷயங்கள் உறுதியா தெரியும், இன்னும் எதுக்கெல்லாம் பதில் வரலேன்னு ஒரு தடவை பாத்துரலாம். ஓகே, நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்ச விஷயங்கள் என்னன்னா, பொங்கல் பரிசு 5000 ரூபாய் பணம். இது மொத்தம் 2.28 கோடி ரேஷன் கார்டுக்கு கிடைக்க போகுது. டோக்கன் வீட்டுக்கே வரும். பணம் 8ஆம் தேதியிலிருந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஓகே. ஆனா நாம இன்னும் வெயிட் பண்ற விஷயங்கள் என்னன்னா, அந்த அரசாணை, அதாவது ஜிஓ, யாருக்கெல்லாம் கிடைக்கும் கிடைக்காதுங்கிற ஃபைனல் லிஸ்ட், அப்புறம் டோக்கன் எப்போலேருந்து கொடுப்பாங்கிற சரியான தேதி, இதெல்லாம் இன்னும் வரல. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்மளோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ற அந்த அரசாணை ரொம்ப சீக்கிரமாவே வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அது வந்துட்டா எல்லா குழப்பத்துக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிரும். கடைசியா ஒரு கேள்வி. வரப்போற இந்த அரசாணை தகுதி விஷயத்துல எல்லா மக்களோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யுமா செய்யாதா? பொறுத்திருந்து பாப்போம். இந்த தகவல்களோட இணைஞ்சிருங்க. நன்றி.